Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு கவுனி அரிசி புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவுனி அரிசி புட்டு பண்றதுக்கு இதுதான் கவுனி அரிசி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இத வந்து ஊற வச்சிரணும். 2 முறை கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிரணும். ஊற வச்சி ஃபேன் காத்துல காய வச்சி இந்த மாதிரி நான் மிக்ஸில ஒரு அழகுன்றனால மிக்ஸில அரைச்சிட்டேன். நிறைய போட்டா மிஷின்ல போய் அரைச்சிக்கங்க. ஒரு அழகு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கவுனி அரிசி ஊற வச்சு ஃபேன் காத்துல ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், சர்க்கரை தேவையான அளவு, 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புட்டுக்கு மாவு வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றினோம் 2 கிளாஸு. தட்டு வச்சு நல்ல துணியாக இருந்தால் இப்படி போட்டுக்கோங்க. சுத்தமான துணியாக இருந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே போட்டு விடணும். இது ஒரு 10 நிமிஷம் இது எதுவும் கலக்க வேண்டாம். இதை அப்படியே போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இது வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்திலே கொட்டிடலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு சரியாக இருக்கும். லைட்டாக சூடு ஆறிடுச்சு. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் வேக வைக்கணும். அதுக்காக நல்லா கையிலே பிசைஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். புட்டு வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி 2 கிளாஸ் ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல வேக வச்சோம்ல அந்த துணியை போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி இருக்கணும். மாவு கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி உதுத்து போட்டு விட்டுடுங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி சூடாக எடுத்து வச்சுட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதிலே தேங்காய் பூ போட்டுக்கலாம். வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் சூடான சத்தான கவுனி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.